அப்ப இதுல ஒரு லீடர் முதலாவது விஷயம் பணியை மையப்படுத்திய சிந்தனையும் செயற்பாடும். மிஷன் ஓரியன்டட் திங் அண்ட் ஆக்ஷன்ஸ். பணியை மையப்படுத்திய சிந்தனை செயற்பாடு. ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், ஒரு இலக்கு வளமாக்கல் இருக்கணும், அதை மையப்படுத்திய சிந்தனையும் இருக்கணும், செயற்பாடும் இருக்கணும். தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி. அப்ப தாவுறதுங்கிறது என்ன? உலமாக்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த பள்ளி சரியில்லையா அந்த பள்ளி, அந்த பள்ளி சரியில்லையா அந்த பள்ளி, அப்ப இந்த மசூதி சரியில்லையா அந்த மசூதி. அப்ப என்னத்தை நாங்க நோக்கி நகர்வோம் அப்படின்னு சொன்னா எங்களோட வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி எங்களோட நகர்வுகள் என்ன செய்யுது? சமூகத்துல ஓடிக்கொண்டே இருக்கே தவிர அடுத்த சைடுடைய நகர்வு எங்களுக்கு இல்லை. இப்ப வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி என்ன கேட்கலாம், வாழ்வாதாரம் தேவை இல்லையா, எல்லாத்தையும் ஃப்ரீயாவா செய்யற? அப்படி இல்லையே சொன்னா அல்லாஹ் தஆலா கூடாது. வலா தன்ஸ நசீபக எப்படி வருது? வலா தன்ஸ நசீபக மின துனியா. துனியாவுல இருந்து உங்களோட பங்கை நீங்க மறந்துட வானாமன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நல்ல வித்தியாசம் இது வார்த்தைக்கு. அப்ப நோக்கம் என்ன? மறுமை. நோக்கம் என்ன? ஆகிரத். நோக்கம் என்ன? சமூகம். நோக்கம் என்ன? எங்கட பொறுப்புணர்ச்சி, எங்கட பேஷன். அது இதுதான் எங்கட நோக்கமாக என்ன செய்யணும் இருக்கணும். இதுதான் எங்கட டார்கெட். சரிதானே? அப்ப உலகம் தேவையானு கேட்டா உலகம் எங்களுக்கு என்ன? கட்டாயம் தேவை. உலகம் கட்டாயம் எங்களுக்கு தேவை. நோக்கம் அது இல்ல. முன்மாதிரியும் தன்னை வேறுபடுத்திக் கொள்ளாமலும் ரோல் மாடலும் இருக்கணும். சமூகத்தோடு ஒட்டுமொத்தமாக நாங்க கலந்து விடவும் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெளியாக்கள் தேடி வந்தா நபி அவங்கள கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு மதிச்சு கொள்ளுவாங்களா, மதிச்சு கொள்ள மாட்டாங்களா? ஹதீஸ் எப்படி வருது? மதிச்சு கொள்வாங்களா, மதிச்சு கொள்ள மாட்டாங்களா? மதித்து கொள்ள மாட்டார்கள். சோசியலைஸ் சமூகத்தோட ஓரிட கலந்து இருந்தாங்க. நான் நபி, நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு நீங்க எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணித்தானே, நான் உங்களோட உட்கார்றியா, நான் உங்களோட சேர்ந்துப்பேன், இது ஸல்லல்லாஹு அலைஹி இருந்ததே கிடையாது. இது நபியோட இருந்த பண்பு இல்லை. இது உலமாக்கள் தெரிவிக்க வேண்டிய பண்பு இல்ல. சோசியலிஸ்ட் சமூகத்தோட நீ கான் தோன்றியா, நானும் கான் தோன்ற வாரன், அப்ப வெளியோட வாரன் நான் தோன்றேன், அதுக்காக நான் பேத்து பழகையப்பட்டு கொண்டு அதை கொஞ்சம் எடுத்துடலாமே, அதை கொஞ்சம் அடத்திக்குது. இது எங்களுக்குரிய பொறுப்பு இல்லை. இப்படி எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தரவும் என்ன இல்ல. விளங்குதா? அப்போ பத்ர் யுத்தத்தின் போது செல்லும் போது மூவருக்கு ஒரு ஒட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொண்டு போனாங்க. சமூகத்துல 3 பேருக்கு ஒரு ஒட்டகம், நீங்களும் ஏறுங்க நானும் ஏறேன்னு சொல்லி மாறி மாறி என்ன செஞ்சாங்க போனாங்க. ஹந்தக் யுத்தத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேதனை செஞ்சாங்க. மடுத்து வந்தது. தண்டக்க வயிற்றுல கல்ல கட்டியிருந்தாங்க. சஹாபாக்கள் ஒரு கல்லு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கல்லு. விறகு கொண்டு வரும் பணியை நபி அவர்கள் எடுத்துக்கொள்ளுதல். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோசியலைஸ் எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்கணும். நபி அவங்க சஹாபாக்களோட சமூகத்தோட ஓரிட கலந்து எப்படி இருந்தாங்க, இது தனி என்ன செய்யலாம், ஒரு குத்துபாக்கள் அழகா பேசிக்கொண்டு போகலாம். இவ்வளவு விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில இருக்குது. தன்னை பின்பற்றுவோருக்கு தனது இலக்கையை, பாதையை, பணியை தெளிவுபடுத்தல். இது வந்து நபி அவங்க இருந்துச்சு. நபி அவங்க எப்பயுமே இலக்க நோக்கி மக்களை நகர்த்தி கொண்டுதான் நிற்பாங்க. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம். ஹந்தகுல யுத்தத்தின் போது என்ன செஞ்சாங்க? ஒரு பைத்து படிச்சாங்க. நஹ்னு அல்லதி பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா என்று சொல்லி ஒரு கவி படிச்சாங்க. சஹாபாக்கள் பைத் படிக்க நபி அவங்க என்ன செஞ்சாங்க? பைத் அல்லாஹும்ம லா ஆயிஷ இல்லா ஆயிஷுல் ஆখিরা வன்சுர், இன்னொரு வேத்துல வக்ஃபிர் என்று வருது, அன்சாரா வல் முஹாஜரா. நபி அவங்க அப்ப என்ன செஞ்சாங்க? எங்களோட வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்ல. எந்த வாழ்க்கை? மூத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை. அந்த சிரமமான நேரத்திலையும் என்ன செஞ்சாங்க? மூத்த நோக்கி, இலக்க நோக்கி நபி அவங்களுக்கு என்ன செஞ்ச நகரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது வேறுபாடு காட்டாதிருத்தலும் அரவணைத்தலும். இன்சென்சிவ் மைண்ட் செட் அண்ட் அப்ரோச். ஏன்னா சூழலுக்கு, நம்ம சூழலுக்கு மிக பொருத்தமான ஒரு விட நம்மள என்ன செய்யறது, நாங்க சமூகத்தோட்டும் வேற ஆக்கள் என்று காட்டிக்கொள்ளாம இருக்கு. ஆனா இதை தாண்டி வெளியே போகக்கூடிய நேரத்துல முஸ்லீம்களும் சிங்களவர்களும் என்ன செய்யறாங்க? இதை கலந்து வாழ்றாங்க. இங்க இருந்தவோட சாப்பாடும் போகுது, அங்க இருந்து இவோட சாப்பாடும் வருகுது, பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சொசைட்டில என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. அப்ப மதீனாவுடைய சாசனம் இது. நபி அவங்க பெண், ஆண், தலைவர், அடிமை, பெரியவர் எல்லாருக்கும் நபி அவங்களோட அழைப்பு ஏற்றுக் கொண்டாங்க. யூதர்கள் அணுகிய முறை, யூதர்களோட எப்படி நடந்து கொண்டாங்க, யூதர்கள் நபி அவங்க கடன் வாங்கினது, தன்னுடைய என்னத்த என்ன தலைக்கவசத்தை அடகு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் முஆமலா, பொருட்கள் வாங்க. இதுன்னு நான் பேசுறாங்க. ஃபிக்ஹுல் அகல்லியாத்தில் முஸ்லிமார் பேசுறாங்க. ஃபிக்ஹுல் அகல்லியாத்
என்ன சாமா? சிறுபான்மையில நாம நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், நாட்டுடைய சட்டம், நாட்டுடைய தேசியவாதம், நாட்டுடைய கட்டமைப்பு, பிரஜா உரிமை, இதெல்லாம் என்ன இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா பேசி இல்லையா? இந்த சப்ஜெக்ட் அதிகமானாக்கள் படிக்கிறது இல்லை. விளங்குதா? கட்டாயத்தை அண்மையில நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு முறையான அறிவு இதுலதான் இல்லையா? அடுத்தது கடைசி, சமூக பணி என்பது மிகவும் சிரமமானது. ஒரு புதிய ஒழுங்கை அறிமுகப்படுத்துவதில் தலைமை வகிப்பதை விட சிரமமான காரியம் வேறு எதுவும் இல்லை. லீடர்ஷிப்ங்கிறது லேசிப்பட்ட விஷயம் அல்ல. எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு லீடராக இருக்கணும், தயாராக இருக்கணும். ஏச்சுக்கு தயாரா இருக்கணும், பேச்சுக்கு தயாரா இருக்கணும், கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும், அவமானப்படுத்துறது கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். எல்லாத்துக்குமே செஞ்சிருக்கணும். தயாராக இருந்துதான் அந்த இடத்துல போயிட்டு உட்காரணும். நான் ஏச்சும் கேட்க மாட்டேன், நான் பேச்சும் கேட்க மாட்டேன், எனக்கு யாரும் கதைக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, என்கிட்ட யாரும் கேள்வி கேட்கவும் கூடாதுன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல உட்காரத்துக்கு தகுதியானால் இல்லை. சொல்ல தலைச்சுமே எல்லாம் கேட்டான். அடி ஊத பைத்தியக்காரன் சூனியக்காரன், இதை விடையா நாங்க பெர்ஃபெக்டான வாக்கள் இல்லை. எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுக்கணும்? நாங்க தலைவர் என்ற வகையில ரெடியாக இருக்கணும். وَمَنْ يَتَّقِ وَيَصْبِرْ فَإِنَّ اللَّهَ لَا يُضِيعُ أَجْرَ الْمُحْسِنِينَ.